ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி இயற்கையான முறையில் தேங்காய் எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எந்த கெமிக்கலும் இல்லை. தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்கும். சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைமுடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹேர் ஆயில் ரெடி பண்ண இதே மாதிரி பியூர் கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போது தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காயெல்லாம் இதே மாதிரி ஃபுல்லாக உடச்சிருங்க. வெயிலில் நல்லா 10 நாள் காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிரட்டை தனியாக தேங்காய் தனியாக வந்துடுங்க. இந்த தேங்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தேங்காய் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள், தனியாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் மட்டும் எடுத்து 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ஆட்டுற மில்லில் கொடுத்தீங்கன்னா தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். காய வச்ச தேங்காயெல்லாம் மிஷின்குள்ளே போடுறாங்க. மிஷின் எப்படி அரைக்குது பாருங்கள். எண்ணெய் எப்படி விழுது பாருங்கள், அவங்களே ஃபில்டர் பண்ணிக்குவாங்க. இந்த மில்லு பழைய மில்லுங்க. இந்த மில்லில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அரைச்சி தராங்க. அது மட்டும் இல்லாமல் குளியல் பொடி சீயக்காய் பொடியும் அரைச்சி தராங்க.
தேங்காய் அரைக்கும் போது சக்கை தனியாக எண்ணெய் தனியாக வந்துடும். இந்த சக்கை தான் தேங்காய் புண்ணாக்கு. இது கால்நடைகளுக்கு தீவனமாக யூஸ் பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் அரைச்சாச்சு. ரொம்ப சூடாக இருக்கும். அப்படியே கேனில் ஊற்ற முடியாது. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கேனில் மாற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தெளியறதுக்கு 2 நாள் ஆகும். தெளிஞ்சதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம். இயற்கையான முறையில் எந்த கெமிக்கலுமே இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.